5 முதல் 15 வசனங்கள் உள்ள வேத பகுதியை நாம் இன்னைக்கு வேத பாடமாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 5வது வசனத்தில் விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த ஓமை. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த ஓமையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. நீங்கள் தான் வேத வாக்கியங்களை எங்களுக்கு போதிக்கிறவங்க. பிதாவினுடைய வசனத்தை எடுத்து எங்களுக்கு போதிக்கிறவர் நீங்கள் தான் ஆவியானவரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த வசனத்தை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. எது எதெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் அதை தந்து எங்களை போஷித்து அனுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 முதல் 15 வசனத்தில் ஒரு ஓமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஓமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஓமை என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் உலக பிரகாரமாக ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ணுவது தான் ஓமை. அதாவது ஒரு கடினமான விஷயத்தை புரிய வைப்பதற்கு ஒரு லகுவான விஷயத்தை சொல்வதுக்கு பேர் தான் என்னது? ஓமை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் நாங்கள்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு விமானத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க, ஃப்ளைட்டே தெரியாது. அப்போ யாராவது சென்னையிலேருந்து வரவங்கள பார்த்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் சொன்ன உடனே, ஃப்ளைட்டா எப்படி இருக்கும், ஏரோப்ளைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பறவை மாதிரி மேலே பறக்கும் அப்படிம்பாங்க. இந்த பறவை மாதிரின்னு ஒரு மாடல் சொல்கிறோம்ல, அதற்கு பேர் தான் ஓமை. ஒரு புரியாத விஷயத்தை புரிய வைப்பதற்கு பயன்படுத்துவது ஓமை. இது உலக பிரகாரமாக. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். 11வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படின்னா ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறிக்குது. உலக பிரகாரமாக பார்த்தா ஒரு ஈஸியாக விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கான வேலை தான் ஓமை. அதான் கரெக்ட். இப்போ இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். ஆனால் அந்த ஓமைக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதையும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. யாருக்கு கர்த்தர் புரிய வைக்கணுமோ அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் புரியும். மற்றவங்களுக்கு, அதாவது பரலோகம் இவங்களுக்கு தெரிய வேணான்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அது வெறும் ஓமையா மட்டும்தான் இருக்கும். அது ஒரு கதையா, அது வெளிப்படையா என்ன இருக்குதோ. இப்போ நாமளும் இந்த வேதத்தை வெறும் ஓமையா படித்தோம்னா நாமளும் கண்டும் காணாதவர்கள் போல் லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். இதோடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ரகசியங்கள் அருளப்பட்ட சந்ததியை மாறுகிறோம். எப்பவுமே திருச்சபையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கத்தான் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வெளியரங்கமாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு தான் வெளிப்பாடு. இப்போ இயேசு அங்கே நிற்கும் போது அவனால் அது பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு என்ன செய்ய முடியல. இயேசுவே சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஏன்னா அது ரகசியமாக இருக்கு. அவங்க தேவனிடத்தில் போய் கேட்பாங்கன்னா அந்த ரகசியம் வெளிப்படும். அப்போ அவர்களுக்கு அது மறைபொருளாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் போய் சீஷர்கள் மாதிரி இயேசுகிட்ட கேட்குற மாதிரி அன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, இல்லை நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர், அன்னைக்கு உள்ள ஆசாரியர்கள் யார்கிட்ட போய் கேட்டிருந்தா அவங்களுக்கும் அது என்னவா இருக்கும்? வெளியரங்கமாக இருக்கும். ஆனால் அவங்க கேட்கல.
இன்னைக்கு நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்ம அந்த விதை விதைக்கிற ஓமையை தான் பார்க்க போகிறோம். விதை விதைக்கிற ஓமைக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு. எனக்கு இதில் படிக்கும்போது என்னென்னா, சீஷர்கள் போய் கேட்டுறாங்க அந்த ஓமையின் கருத்தாவது அப்படின்னு 11வது வசனத்திலேருந்து கர்த்தர் அந்த ஓமைக்கான விளக்கத்தை கொடுத்துட்றாரு. 12வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும் கர்த்தர் அந்த ஓமைக்கான விளக்கத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் இதை படிக்கும்போது இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குன்ற மாதிரி ஆவியானவர் உணர்த்தினார். இப்போ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஷயம் வந்து வெளியரங்கமாகவே இருக்குது. விதை விதைக்கிறவனுடைய ஓமை வந்து வெளியரங்கமாகவே இருக்குது. ஆனால் அதற்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், இந்த செய்தியினொன்னே சரி நான் இந்த இடத்துல அந்த விதையை பற்றி பேசுகிறாரு, நல்ல நிலம் முள்ளுள்ள நிலம், இப்படி தான் நினைக்கிறோம். இது வெளியரங்கமாக சொல்லப்பட்டது. அவர்களையும் தாண்டி திருச்சபைக்கென்று ஆண்டவர் சில ரகசியங்களை இன்னும் அதில் வைத்திருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருடைய வசனம் வந்து பல டைமென்ஷனில் இருக்கும். அந்த டைமென்ஷன்ஸை போய் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தி கொடுப்பார். அதனால தான் 2000 வருஷமாக இன்னும் பைபிள் வந்து நமக்கு புதுசாகவே இருக்கு. நேற்று ஒருத்தர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு புக்கையுமே ஒரு தடவை படிச்சுட்டு தூக்கி வச்சுருவோம், அதுக்கப்புறம் அந்த புக்கில் படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. நல்ல புக்காக இருந்தால் 2 தடவை படிப்போம், மிஞ்சி போச்சுன்னா 3 தடவை படிப்போம். ஆனால் 2000 வருஷமாக ஒரு புக்கை ஒருத்தர் படிச்சுட்டே இருக்கிறோமே, நம்ம வாழ்நாளெல்லாம் 400 தடவை 500 தடவை. அதுதான் இந்த புக்கோடைய விசேஷமே. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விஷயத்தை அது சொல்லிக் கொடுக்கும். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஒரு தடவை நான் படிச்சுட்ட உடனே பைபிளை மாற்றிடுவேன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போது நிறைய அண்டர்லைன் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணுவோம். செகண்ட் டைம் அதே பைபிளை படித்தோம்னா அதே காரியம் நமக்கு வெளிப்படும். அதுக்கு பதிலாக அதை வச்சுட்டு புது பைபிளில் படித்தா ஆண்டவர் நமக்கு பல புதிய காரியங்களை பேசுவதற்கு நல்லா இருக்கும் அப்படிம்பார். அதுவும் ஒரு வகை. அப்போ பாருங்கள், இந்த பைபிள் நமக்கு என்ன செஞ்சிகிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறோம், இந்த பைபிளை நல்லா தியானிங்க தியானிங்க. நீங்கள் எவ்வளோ தான் சீரியல் பார்த்தாலும் வெளிப்பாடு கிடைக்காது. இல்லை, ஒரு சீரியலை எத்தனை தடவை பார்த்தாலும் என்ன கிடைக்காது, வெளிப்பாடே கிடைக்காது. அதுக்கு பதிலாக வாழ்க்கை தான் போர் அடிக்குது. அதுக்கு பதிலாக பைபிள் படிச்சுட்டே இருந்து பாருங்கள். அது எப்படிங்க பைபிள் படிச்சுட்டே இருக்க முடியும்? அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களால் அதுக்கப்புறம் அது கீழே வைக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரர் கையில் பைபிள் வச்சுட்டே இருப்பாராம், பாக்கெட்டில் சின்ன பைபிள். 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் பிரித்து படிப்பாராம். என்ன காரணம்னு கேட்டால், அந்த 5 நிமிஷத்தில் கூட கர்த்தர் என் கூட பேசுவார்னு அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல 4 வகையான நிலங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு வேத பாடம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் கொஞ்சம் டீப்பாக போகலாம். 4 வகையான நிலங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல வழி அருகே ஒரு நிலம் இருக்குது, 2வது கற்பாறைன்னு இருக்குது, 3வது முள்ளுள்ள இடம், 4வது நல்ல நிலம். இந்த 4 வகையான நிலம் முதல்ல எப்படி வந்துச்சு? கர்த்தர் படைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்ல நிலம்தான். ஆண்டவர் முள்ளுள்ள இடங்களை உண்டாக்கவே இல்லை, அப்படி பைபிளில் சொல்லவே இல்லை. ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாருன்னு இருக்குது. 1வது அதிகாரம் 10வது வசனம் ஆதியாகமத்தில், தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இந்த வெட்டாந்தரையில் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? புல் மரம் செடி கொடி எல்லாத்தையும் முளைக்க பண்ணிட்டார். முளைக்க பண்ண பிறகு வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை நல்லது என்று கண்டார். அப்போ ஆதாமை ஆண்டவர் படைச்சு கொடுத்த இந்த பூமியானது நல்லா தான் இருந்துச்சு, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே நல்ல நிலம்தான். எப்போ ஆதாம் பாவம் செஞ்சாரோ அப்போதான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்றாரு, இது உனக்கு இனிமேல் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். இப்போதான் லேண்டு மாறுது. ஃபஸ்ட்டு கர்த்தர் படைக்கும் போது அது நல்ல லேண்டு தான். இப்போதான் கர்த்தர் சொல்றாரு, இது உனக்கு என்ன செய்யும், முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். இப்போ ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் முதல்ல என்ன பண்ணு, நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து. ஃபஸ்ட்டு சொல்லும் போது சொன்னார், பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தோட்டத்தை பண்படுத்தவும் அப்படின்னு இருக்கு, தோட்டத்தை சரி பண்ணு அப்படின்னாரு. இப்போ சொன்னார், முதல்ல நீ எடுக்கப்பட்ட மண்ணை என்ன பண்ணு, சரி பண்ணு. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் சொல்றார் ஆதாமை பார்த்து, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது அப்படிங்கிறார். இப்போ சபிக்கப்பட்ட பூமியை போய் இப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, சரி பண்ணு. அதுக்கப்புறமா எங்கே வரலாம், தோட்டத்துக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நீ எதை பண்ணு, சபிக்கப்பட்ட பூமியை சரி பண்ணு. இப்போ ஆதாம் போய் என்ன பண்ணியிருக்கணும், ஆதாம் கொடுத்த வேலை என்ன, போய் பூமியை சரி பண்ணுறது. அப்போ ஆதாம் போய் என்ன பண்ணியிருக்கணும், பூமியை சரி பண்ணியிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, ஆதாம் பூமியை சரி பண்ணவில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இயேசு வரும்போது பூமியை பார்த்தா பூமி எப்படி இருக்குது,
4 வகையான நிலமா மாறி இருக்குது. ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுக்கும்போது பூமி 2 வகையாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரே வகை நல்ல நிலமா இருந்துச்சு. பாவம் செஞ்ச பிறகு பூமி எப்படி ஆயிருச்சு? 2 வகை. ஒன்று முள்ளுள்ள இடங்களும் குறுக்கும், 2வது நல்ல நிலம். ஆனால் இப்போ பூமி ஆண்டவர் வரும்போது எப்படி இருக்குது? 4 வகையா மாறிடுச்சு. முள்ளும் குறுக்கும், கற்பாறை, வழி அருகே, அதுக்கு பிறகு ஆமா இப்படி மாறின உடனே ஆண்டவர் வரும்போது பார்க்குறாரு, ஆதாம் கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா தான் பண்ண சொன்னோம், இப்போ எப்படி மாறி இருக்குது? 4 மாறி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான், அத்தனை பேருக்கும் ஒன்று தான். அதனால தான் ஆண்டவர் வசனத்தில் சொல்லுவார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மழை எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் ஒன்று தான். அது எங்கே விழுதுங்கிறத பொறுத்து தான் பிரச்சனையே. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் எல்லா நிலத்திலையும் தான் போடுறாரு. விதையில் பிரச்சனை இல்லை, வசனத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வசனத்தை வாங்குற நிலத்தில் தான் பிரச்சனை இருக்குது. ஆதாமுங்கிட்ட சொல்லி லேண்டை சரி பண்ண சொன்னால், ஆதாம் சரி பண்ணாததுனால லேண்ட் எப்படி இருக்குது? 4 வகையாக இருக்குது. இன்னைக்கும் சபைகள் இந்த மாதிரி 4 வகைக்குள்ளே தான் இருக்கும். சபைகள் எப்படி இருக்கும்? 4 வகைக்குள்ளே தான் இருக்கும். சபைன்னா நாம தான். நீங்கள் உடனே டினாமினேஷனையோ அல்லது உடனே எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ நினச்சிடாதீங்க. சபைக்குள்ளே இருக்கிற நாம தான். என்ன கேட்டால், ஒரே சபைக்குள்ளேயே 4 வகையான நிலம் உள்ள உட்காந்துருக்கும். விசுவாசியிலே எப்படி இருக்கும்? 4 வகையான விசுவாசியும் இருக்கும். அதே நேரத்தில் சபையும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 4 வகையான சபையும் இருக்கும். சில சபைகள் வசனத்தை நன்றாக வாங்கி கொள்ளுகிற சபைகள் இருக்கிறது. சில சபைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நெருக்க போகுது. இப்போ நம்ம அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் வேறொரு காரியத்தை இதிலிருந்து வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை தான் நாம் இன்னைக்கு அதோட சேர்த்து பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. முதலாவதாக வழி அருகே விதைக்கப்பட்டதான சில விதை அல்லது வழி அருகே விழுந்ததான விதை. ஒரு பக்கம் நான் சைமல்டேனியஸாக 2 விஷயத்த சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 காரியத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். ஒன்று, வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இயேசுவே அதுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு பதில் சொல்றாரு. 12வது வசனத்தை வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு வகையான விசுவாசி. அவங்க வசனத்தை கேட்குறாங்க, வசனம் கேட்கப்படுது. ஆனால் பிசாசு வந்து என்ன பண்ணிடுறானா, அந்த வசனத்தை எடுத்து போட்டுறானா, அவங்க அந்த வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு செஞ்சிடறானா. இதை நீங்கள் சாதாரணமாக இப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு வகை உண்டு, சபைக்குள்ளே இருக்கு. அதே நேரத்தில் இந்த வழி அருகே விதைக்கப்பட்டது பிசாசு எடுத்து போட்டது, இதுக்கான ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழி அருகே விதைக்கப்பட்டது யாரு, எது வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பைபிளில் 2-3 பிரமாணம் இருக்கு. ஆதாம் முதல் கொண்டு மோசே வரைக்கும் உள்ளதுக்கு பேர் மனசாட்சி பிரமாணம். அது வரைக்கும் எந்த பிரமாணமும் கிடையாது, மனசாட்சி தான் பிரமாணம். மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாய பிரமாணம். இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்போ நம்ம இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சுயாதீன பிரமாணம், அப்படி இல்லைன்னா கிருபையின் பிரமாணம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பிரமாணம் இருக்கு, 1000 வருட அரசாட்சி பிரமாணம் ஒன்று இருக்கு, இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி பிரமாணம். இந்த 4 பிரமாணத்திலையும் 4 வகையான பிரமாணங்கள் உண்டு. அதாவது இந்த 4த்துலேயும் 4 வகையான பிரமாணங்கள் உண்டு. இப்போ பைபிள்னு சொல்லலாம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட் மாதிரி 4 டெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், 4 ஏற்பாடு இருக்கு. இப்போ முதலாவது இந்த இடத்துல வழி அருகே விதைக்கப்பட்டது, இதில் எந்த பிரமாணத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வசனம் தெளிவாக இருக்கு. அது வழி அருகே தான் விதைக்கப்பட்டது, பிசாசானவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு இருக்கு. வழி அருகே கொடுக்கப்பட்ட பிரமாணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிற வழியில அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. போற வழியில அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணம் தான் வழி அருகே விதைக்கப்பட்ட பிரமாணம். ஆண்டவர் போகிற வழியில, ஆனா ஆக்சுவலா அவங்க 2 நாள்ல போக வேண்டியவங்க. இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு எத்தனை நாள்ல போனோம்? 2 நாள்ல போயிடணும். அவ்வளவுதான், பக்கம்தான். ஈஜிப்ட்ல இருந்து அந்த ஒரு இடத்த அப்படி கிராஸ் பண்ணீங்கன்னா இஸ்ரேலுக்கு போயிடலாம். ஈஜிப்டோடைய ஒரு பார்டர்ல இருந்து பார்த்தா இஸ்ரேல் நேரா தெரியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ரொம்ப ஈஸியாக 2 நாள் பிரயாணத்தில் போக வேண்டிய இடம் தான். 2-3 நாளைக்குள்ள அவங்க போயிடலாம். ஆனால் ஏன் 40 வருஷம் சுற்றி வந்தாங்க? இதுக்கு அப்புறம் தான், அந்த 2 நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பிரமாணம் கொடுக்கல. 50வது நாளில் தான் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? பிரமாணம் கொடுத்தாரு சீனாய் மலையில். அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டது எதற்கான ஒரு அடையாளம் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கான ஒரு அடையாளம். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆகாயத்து பறவைகள் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல வசனம் பாருங்க, வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை, இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் என்னன்னா பிசாசுங்கிறாரு. ஆகாயத்து பறவைக்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் என்னது? பிசாசு. 12வது வசனத்துல அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் வந்து, ஆகாயத்து பறவைக்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் என்னது? பிசாசு. என்ன அழகா இருக்கு பாருங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்றார் பலிபீடத்திலிருந்து. 15:11 பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். அப்பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எங்கே அடிமையா இருப்பாங்க? எகிப்தில் போய் அடிமையா இருப்பாங்க. 400 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்க. இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம் பிசாசு எடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை பிசாசானவன் பட்சித்து போட்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்துட்டே வர்றார். எங்க பிரமாணம் ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அவங்களுக்கு? எகிப்திலிருந்து புறப்படும் போதே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு வெளியே வராதீங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள இருங்கன்றது முதல்லயே அவங்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு கட்டளை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புஸ்தகமா எழுதி நியாயப்பிரமாணமா மோசே வழியா கொடுக்கிறார். ஆனா இந்த பிரமாணத்தை விசுவாசிக்காதபடிக்கு, விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு அவங்கள் இருதயத்தில் அதை என்ன பண்ணிட்டான்? எடுத்து போட்டான். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை செய்ய வேணான்னு சொல்லுவான். ஓய்வு நாள்ல ஆண்டவர் வந்து வெளியே போய் மன்னாவை எடுக்காதன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரே சொல்வாரு, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க என்று நான் சோதித்து பார்ப்பேன்னு சொல்லி மன்னாவை கொடுப்பாரு. ஆண்டவர் ஒன்று சொன்னா, அந்த பிரமாணத்தை சொன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறதா யாருடைய வேலை? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை. கர்த்தர் முறுமுறுக்காதீங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க? முறுமுறுப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பிரமாணத்துக்கு இவங்க கீழ்ப்படுகிற மாதிரியே இருக்கும். பயங்கரமா பிரமாணத்தை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இயேசு வரும்போது இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க மாதிரி இருந்தாங்க. அப்படிதானே? இயேசு வரும்போது, ஐயோ ஓய்வு நாளில் எப்படி சுகமாக்கலாம், ஓய்வு நாளில் எப்படி நீங்க குணமாக்க முடியும், நீங்க வழி அருகே இப்படி இருக்கல, எப்படி ஓய்வு நாளில் வந்து கதிர்களை எப்படி குறிச்சு சாப்பிடலாம், இப்படி பிரமாணம் பிரமாணம் பிரமாணம்னு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிரமாணம் எங்க இருக்காது? அவங்க இருதயத்தில் இல்லை. பிசாசு என்ன பண்ணிட்டான்? இருதயத்துல இருந்து பிரமாணத்தை எடுத்து போட்டான். இது இப்படிப்பட்டதான ஒரு பிரமாணம் இருந்தது. இதுதான் வழி அருகே விழுந்த பிரமாணம். அவங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போகும்போது கொடுக்கப்பட்டதான வழி அருகே கொடுக்கப்பட்ட பிரமாணம். இதை பிசாசு அங்கேயே அவங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டா. எடுத்தாச்சு பல நேரங்களில். 10 கட்டளையே அவங்க மீறிடுவாங்க பாருங்க. 10 கட்டளையும் என்ன செஞ்சிருவாங்க? மீறிடுவாங்க. விபச்சாரம் பண்ணாதனா என்ன செய்வான்? விபச்சாரம் பண்ணுவான். அந்த இடத்துல எதிர்த்து நிற்காதன்னா எதிர்த்து நிற்பான். திருடாதன்னு சொன்னா போய் கொள்ளையடிச்சிட்டு வர நாட்டிலேருந்து என்ன செஞ்சிருவான்? ஆண்டவர் எல்லாத்தையும் எரிச்சு போடுனா எதாவது கொண்டு திருட்டி கொண்டு போய் வச்சுப்பான். இப்படி அவர்கள் மாறி மாறி பிரமாணத்துக்கு எதிராக இந்த பிரமாணத்தை எடுத்து போட்டார். இன்னைக்கும் இதே மாதிரி நியாய பிரமாணக்காரர்கள் கொஞ்சம் பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. இவங்களுக்கு பிரமாணம் கொடுப்போம். இப்போ நம்ம கொடுக்குற நியாய பிரமாணம் இல்லை, இந்த கிருபையின் பிரமாணத்தையே இந்த 4 வகையா ஃபாலோ பண்ற குரூப் ஒன்று இருக்கு. அதுல ஒரு குரூப்புக்கு என்னதான் கொடுத்தாலும் பிசாசு என்ன பண்ணிடுறான்? அதை எடுத்து போட்டுறான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்களோ அதே மாதிரி சபையில் உட்காந்துட்டு ஒரு குரூப் முறுமுறுத்துட்டே இருக்கும். எவ்வளவுதான் நீங்க விசுவாசத்துக்கு ஏதோன வார்த்தையை கொடுங்க,
ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசத்துக்கு ஏதுவானதே இருக்காது. விசுவாசம் வர்த்திக்கவே ஆகாது. சிலர்லாம் லெட்டர் எழுதுகிறாங்க, சிலர்லாம் வந்துட்டு மெயில் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கே, இத்தனைக்கும் அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? உங்களுடைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாய் பார்க்கிறோம், ரெகுலராக பார்க்குறோன்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து ஏன் தான் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணுறாருனே தெரியாது, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் நினச்சேன், அப்புறம் எதுக்கு இவங்க செய்தி பார்த்தாங்க? இந்த செய்தியை பார்த்ததில் என்ன பிரயோஜனம்? கேட்குறாங்க, ஆனால் வசனம் என்ன செய்யலை? விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசு எடுத்து போட்டுறான். அதுதான் பிரச்சனையே. எவ்வளோ வசனம் கேட்குறோம், அதுவும் இந்த சந்ததி இருக்குல்ல, இந்த 2000க்கு மேலே இருக்கிற குரூப், உங்களை மாதிரி அதிகமாக வசனம் கேட்குற சந்ததியே கிடையாது. அதாவது கரெக்டாக கேட்குறோமா தப்பாக கேட்குறோமான்னு தெரியாது, ஆனால் அதிகமாக கேட்குறோம். நான் சொல்கிறது புரியுதா? நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2000க்குலாம் முன்னாடி, 1980களில் 90களில் எங்களுக்கு டிவின்னு சொன்னால் மிஞ்சி போச்சுன்னா வாரத்துக்கு 2 ப்ரோக்ராம் தான். அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், 2 ப்ரோக்ராம் தான். ஒன்று ஒளியும் ஒளியும்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் படம் இருக்கும். இந்த 2த்துக்கும் ஊரே காலி ஆகிடும். அப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஊரே காலியாகி இருட்டுன்னு ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடும் உட்காந்து பார்க்கும் அதை. இப்போ பாட்டுக்குன்னே 10 சேனல் இருக்கு, இல்லை சினிமாக்குன்னு 10 சேனல் இருக்கு தனியாக. அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு சினிமாவா, வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடுவாங்க, இவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவியில் 200 சேனல் 150 சேனலுங்கிறான், 700 சேனல் 800 சேனலுங்கிறான். பார்த்தீங்கன்னா படத்துக்குன்னு ஒரு 20-30 சேனல், பாட்டுக்குன்னு ஒரு 20-30 சேனல் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சந்ததி நிறையா எக்ஸஸா இதே மாதிரி தான் வசனமும். அப்போ சபைகளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை வைப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா ஏதாவது ஒரு சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கும். இதை தவிர்த்து இவங்களுக்கு வசனம்னு சொன்னால் ஏதாவது கன்வென்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை பீச்சில் நடக்கும். இப்போ அப்படி இல்லை பாருங்க. யூடியூப்பை திறந்தா ஒரு 5000 சேனல் இருக்கு. அப்படி நமக்கு என்ன மெசேஜ் வேணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா ஒரு 30 ஆராதனை நமக்கு வரிசையாக வருது. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடம், எந்த லாங்குவேஜில் வேணால் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இது பத்தாததுக்கு நேரடி ஆராதனையும் இருக்குது, இது பத்தாததுக்கு வாட்ஸ்அப்பில் பிட்டு பிட்டு ஆராதனை இருக்குது. உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும், 30 செகண்டில் மெசேஜ் வேணாலும் இருக்குது, 5 நிமிஷத்தில் மெசேஜ் வேணாலும் இருக்குது, 1 மணி நேரத்தில் வேணுனாலும் இருக்குது. இது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், நீ விசுவாசியாக இருந்தால் பகரவும் அப்படின்னு ஒரு மெசேஜ், அதில் ஒரு, அப்புறம் டெய்லி காலையில் வாக்குத்தத்த வசனம். இந்த ஜென்ரேஷனுக்கு தான் எக்கச்சக்கமாக என்ன இருக்குது, வசனம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளோ வசனம் வந்தால் என்ன வந்திருக்கணும், எவ்வளோ விசுவாசம் வந்திருக்கணும். ஆனால் இருக்குதா? படிக்கிற வேகத்திலே டெலீட் பண்ணுற மாதிரி உள்ள போகிற வேகத்திலே பிசாசு வெளியெடுத்துறான் வசனத்தை. எவ்வளோ சொல்லுங்க, ஆனால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. ஒரு பக்கம் வசனம் உள்ள போகிற அதே வேகத்தில் எடுக்கிறதுக்கு பிசாசும் வரா, இவங்க இடம் கொடுக்குறாங்க. எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ செய்திகள் கேட்குறோம், ஆனாலும் பயம் போதா? எதிர்காலத்தை பற்றின பயம் போயிருக்கா? ஆனாலும் பணத்து மேலே இருக்க ஆசை போயிருக்கா? உலகத்தை ஜெயிக்க முடிஞ்சிருக்கா? எதுவும் கிடையாது. எப்படி சபைக்கு வந்தோமோ அப்படியே தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்க, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி ஒரு செய்தி கொடுத்தீங்களே, நல்ல பாயிண்ட். நான் ஒருத்தன் கேட்டேன், தம்பி உங்கள் பாஸ்டர் நேற்று செய்தி கொடுத்தாரா? கொடுத்தாரு. எதை பற்றி கொடுத்தாரு? ஒரு விஷயம் சொன்னோம், இதை பற்றி கொடுத்தாரு. என்ன தலைப்பு வசனம்? தலைப்பு வசனம் இப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். கதை ஞாபகத்தில் இருக்கு, கான்செப்ட் ஞாபகத்தில் இருக்கு, என்ன ஞாபகத்தில் இல்லை? வசனம் ஞாபகத்தில் இல்லை அவனுக்கு. எங்களுக்கெல்லாம் எங்கள் பாஸ்டர் எந்த வசனத்தில் ஆரம்பித்து எதில் முடிச்சாருங்கிற வரைக்கும் எழுதி வச்சுருப்போம், ஞாபகத்துலையும் இருக்கும். இன்னைக்கு இதுதான் நியாயப்பிரமாண விசுவாசி. நல்லா கேட்கும், வைராக்கியமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வசனத்துக்கு பயங்கர வைராக்கியம், பைபிள் மேலே வைராக்கியம், சர்ச்சுக்கு வைராக்கியம். ஆனால் வசனம் உள்ள இருக்கா? விசுவாசம் இருக்கா? ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே என்ன ஆகுமோ, ஒன்றும் ஆகாது இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு இருக்குல்ல, ஆனா விசுவாசம் எங்க? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, அவ்வளவுதான். இன்னைக்கு பிசாசு விசுவாசத்தை எடுத்து போடுது. விசுவாசம் எதுல வரும்? கேள்வினாலே வரும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். கேள்வினால கேட்கறது இல்ல, கேள்வி கேட்கறது இல்ல. கேள்வினாலே வரும்னா கேட்கறதுனால வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன வளரும்? விசுவாசம் வளரும். விசுவாச வார்த்தைகள் அதுக்கு தான் சபையில் கொடுக்குறோம். ஆனாலும் கூட ஒரு சந்ததி யார்? நியாயப்பிரமாண கால விசுவாசிகள். வழியருகே விழுந்த விதை மாதிரி தான் இருக்கு. இதுக்கு அந்த வசனம் ஏறவே மாட்டேங்குது. சபைக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது தப்பே கிடையாது. பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லை. அநேகரோட ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாஸ்டர்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10 வருஷமா சர்ச்சுக்கு வந்து ஒரு பிரோஜனம் இல்லை பாஸ்டர். பாஸ்டர் திருப்பி சொல்றாரு, 10 வருஷமா நீ வந்து உன்னால ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்? கொடுத்த வசனம் ஒன்று கூட எங்க போல? உடனே அவிசுவாச வார்த்தை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி முறுமுறுக்கிறது. ஆனா நியாயப்பிரமாணம் கையில் இருக்கும். பிரமாணத்தை மீறினா கோவம் வரும். ஓய்வு நாள்ல சொல்லி பொறுக்கிறான், முறுமுறுக்கலாம். ஊழியக்காரனை ஏத்து பேசலாம், ஆனா பிரமாணம் கையில் இருக்கும். இப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. இது முதல் வழியருகே விழுந்த விதை. இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருக்கும், சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும். இந்த விதை எடுக்கப்படாம அந்த நிலமும் என்ன நிலமா மாறணும்? நல்ல நிலமா மாறணும்.